எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் கோதுமை மாவில் அடை, ரொம்ப சத்தான அடைங்க. கேரட், குடமிளகா இதெல்லாம் சேர்க்கறதால ரொம்ப ரொம்ப நல்லது. குடமிளகாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது. கோதுமை மாவு கொஞ்சம் சூடு தான், அதனால் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அடையாவோ தோசையாவோ பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க, சின்ன வயசுலேயே கொடுத்து பழகுங்க. எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம்னா அதுங்க வளர வளர எல்லாமே சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்ப்பு சத்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் கேரட்டு, கேரட்டை திருவிட்டுங்க, குடமிளகா பொடியாக அரிஞ்சிட்டேன், வெங்காயம் பொடியாக அரிஞ்சிட்டேன். நம்ம இஷ்டப்படி தான் எவ்வளோ வேணாலும், எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காய் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். காயும் ஒரு குடமிளகா, ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம் பெரிய சைஸு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாட்டி 1/4 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் லேசாக ஒரு செகண்ட் வதக்கி மாவோடு சேர்த்து சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிடும். மாவு பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எடுத்து வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டிக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு காட்டன் துணி அதுக்கு முன்னாடிலாம் காட்டன் துணியில் எங்கள் ஆயா தட்டுவாங்க. அதுக்குன்னு துணி எடுத்துன்னு வருவாங்க. காடா துணின்னு விற்கும், அதை தான் எடுத்துன்னு யூஸ் பண்ணிப்பாங்க இட்லிக்கு, இந்த மாதிரி அடைக்கலாம். இப்போ அது யாரும் செய்யறதில்ல. மோஸ்ட்லி அந்த மாதிரி காட்டன் துணி இருந்தால் நீங்கள் அதில் தட்டிக்கங்க. இல்லைன்னா வெறுமனே ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு தட்டிக்கங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வாழை இலையில் தட்டிக்கங்க. வாழை இலையில் தட்டினா ரொம்பவே நல்லது. சுட சுட சூப்பராக இந்த மழை டைமில் ஈவினிங் ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கள் ஊரில் மழை, இந்த ஈவினிங்கில் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த எதுக்கு வதக்குறோன்னா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம அந்த எண்ணெயும் கலக்கிறதால இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ